Welcome student, I am Ganeshan. In the WSS process பார்க்கலாம். A random process is given by x of t equal to u plus v cos omega t plus phi. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சம்மில் இதே மாடல் ஃபங்க்ஷன் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சம்லையும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. அந்த டிஃபரெண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி சம்மை டீல் பண்ண முடியும். சரிங்களா? எல்லா சம்மும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இப்போ இந்த சம்மில் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் u is random variable தான். u random variable தான். ஆனா என்ன random variable சொல்லிருக்காங்கன்னா uniformly distributed between -2 to +2. uன்ற random variable வந்து uniform distributed. அடுத்தது v ன்றது ஒரு random variable. அதுல வந்து e of v, variance of v கொடுத்துட்டாங்க. எப்பவுமே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த சம்மா இருந்தாலும் இப்போ v ஒரு random variableனா e of v யும் e of v ஸ்கொயர் தான் நமக்கு தேவை. ஆனா வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து எப்படி e of v ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம்னு ப்ரீவியஸ் சம்ல பார்த்துட்டோம். அதே மாதிரி யூவும் ஒரு ரேண்டம் வேரியபிள் தான். அதுல இருந்து எனக்கு என்ன வேணும்? e of u ஸ்கொயர் வேணும். அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். பட் இந்த சம்ல அந்த யூவை யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சொல்லிட்டதுனால அதுல இருந்து எப்படி e of u ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுன்றது தான் இதுல ஒரு ட்ரிக். சரி, அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பையும் ஒரு ரேண்டம் வேரியபிள் தான். பட் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃப்ரம் -π to +π அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோரோவர் u v and π ஆர் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இது ஒரு வைட் சென்ஸ் ஸ்டேஷன் யாருன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி ரீசெண்டான இந்த மாதிரி கொஸ்டின் தான் இப்போ ரீசெண்டாக நிறைய கேட்டிருக்காங்க. அதனால இதை கொஞ்சம் நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் பி காஸ் ஒமேகா டி பிளஸ் பை. இது கொடுத்துருக்க ரேண்டம் ப்ராசஸ். இதுல யூன்றது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல பாருங்க, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னா, e of x யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னா இந்த இன்டர்வல் a to b அப்படின்னா e of x வந்து a plus b divided by 2. அதே இதுல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட்ல வேரியன்ஸ் ஆஃப் x என்ன அப்படின்னா b minus a the whole square divided by 12. இதுதான். இது ஏன் இங்க நான் டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்மளுக்கு u வந்து ரேண்டம் வேரியபிள் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் கொடுத்ததுனால எனக்கு e of u ஸ்கொயர் தான் எனக்கு தேவை. அது இது மூலமா தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்ப பாருங்க, they are given u is uniformly distributed random variable from -2 to +2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஏவா ஆக்ட் பண்ணும், இது பியா ஆக்ட் பண்ணும். அப்போ இதுல இருந்து நீங்க e of u ன்னு சொல்லிடலாமா? நான் அந்த மேல ஃபார்முலா கொடுத்துருக்கேன். e of u கான ஃபார்முலா என்னது? a plus b by 2. a plus b divided by 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 0 கிடைச்சிருச்சு. அப்போ e of u ஈஸியா கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் e of v வேணும், e of u ஸ்கொயர் வேணும். அதுக்கு வந்து வேரியன்ஸ் மூலமா தான் நான் கண்டுபிடிச்சாகணும். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் u கான ஃபார்முலா என்னன்னா b minus a the whole square. b ன்றது 2 minus a ன்றது -2 minus of minus plus 2 b minus a the whole square divided by 12. அப்போ என்ன எடுத்துனா 2 plus 2 4 square 16 by 12. இப்போ இது fourth டேபிள் வச்சீங்கன்னா 4 4s are 16 4 3s are 12. இது வேரியன்ஸ் ஆஃப் u. பட் எனக்கு வேரியன்ஸ் ஆஃப் u தேவையில்லை, e of u ஸ்கொயர் தான் தேவை. அப்போ வேரியன்ஸ்க்கான ரெகுலர் ஃபார்முலா என்னன்னா e of u ஸ்கொயர் minus e of u the whole square. சரிங்களா? equal to 4/3. பட் e of u ஓட வேல்யூ 0ன்னு தெரியுமே. அப்ப இதுல 0ன்னு போட்டீங்கன்னா இதுல இருந்து எனக்கு e of u ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. அதுதான் வந்து அதுவும் வந்து 4/3 தான். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எய்ம் யூன்ற ரேண்டம் வேரியபிள்ல இருந்து e of u கண்டுபிடிச்சாச்சு, e of u ஸ்கொயரும் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு நம்ம அடுத்தது இன்னொரு ரேண்டம் வேரியபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வின்னு கொடுத்துருக்காங்க. அதுல டைரக்டாவே நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா v ஒரு ரேண்டம் வேரியபிள். அதுல வந்து பாத்தீங்கன்னா e of v they are given 0 பட் வேரியன்ஸ் ஆஃப் v அது வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து நான் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா e of v ஸ்கொயர் மைனஸ் e of v the whole ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா e of v தான் 0 வச்சு. அப்போ அதுல இருந்து நமக்கு e of v ஸ்கொயர் வந்து 2 கிடைச்சிருச்சு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் ஆல்மோஸ்ட் கலெக்ட் பண்ணியாச்சு. என்னென்ன கலெக்ட் பண்ணியிருக்கோம்? யூல இருந்து e of u ஸ்கொயர், v ல இருந்து e of v ஸ்கொயர் எடுத்தாச்சு. அண்ட் ஒன் மோர் திங், பை இஸ் ரேண்டம் வேரியபிள்,
யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃப்ரம் -π to +π கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னா அப்போ நமக்கு தெரியும் f of πன்றது 1/b minus a 1/b minus a இன்டர்வல் a less than π less than b ன்னு தெரியும். அப்போ b minus a னா இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, this minus பண்ணு plus அப்போ 2π 1/2π ஆயிடும். இது காமனா எல்லா சம்லையும் வந்திருக்கதா நம்மளுக்கு 2π with -π less than π less than π. ஸோ இதுதான் வந்து f of π. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம மீன் அண்ட் ஆட்டோ கோரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ மீன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி அது முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். இதுல எக்ஸ் ஆஃப் டி என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆஃப் டின்றது u plus v into cos omega t plus π. இதுல இருந்து நான் மீன் கண்டுபிடிக்க போறேன். e of x of t, e of x of t னா e of x of tன்றது u plus v into cos omega t plus π. ஓகே, சரி. இப்போ நம்ம e உள்ள கொண்டு போகும்போது என்னன்னா e of u plus e of v into cos omega t plus π. இதுக்கப்புறம் நம்மளுக்கு e of u ஓட வேல்யூ தான் நம்ம ஆல்ரெடி 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதனால அதோட வேல்யூ 0 ஆயிடும். அண்ட் அடிஷனல் விஷயம், v யும் பையும் இண்டிபெண்டன்ட் ரெண்டு வேரியபிள்ஸ் சொன்னதுனால இதையும் தனித்தனியா பிரிச்சுக்கலாம். e of v into e of cos omega t plus π. பட் e of v யும் 0ன்றனால 0 into anything 0. எதனாலனா இந்த e of v யும் நமக்கு 0 தான். அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ மீன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், ஆட்டோ கோரிலேஷன். ஆட்டோ கோரிலேஷன். இந்த ஆட்டோ கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்ஸ் அகைன் அவங்க கொடுத்துருக்க எக்ஸ் ஆஃப் டி என்ன கொடுத்துருந்தாங்க, u plus v into cos omega t plus π. இதுல இருந்து இப்போ ஆட்டோ கோரிலேஷன் கண்டுபிடிக்க போறேன். தட் இஸ் e of x of t1 into x of t2. சரி, அப்போ எக்ஸ் டிக்கு பதிலாக t1 t2 ரெண்டு மாற்றி மாற்றி போட்டால் போதும். ஸோ எக்ஸ் ஆஃப் t1க்கு இப்போ u plus v into cos omega t1 plus π. இது வந்து எக்ஸ் ஆஃப் t1. எக்ஸ் ஆஃப் t2ன்றது u plus v into cos omega t2 plus π. அவ்வளோ. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இதுல ரெண்டு டேர்ம் இருக்கு, இதுல ரெண்டு டேர்ம் இருக்கு, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 4 டேர்ம் வரும். அது ஆஸ் யூஷுவல் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். u into u u ஸ்கொயர், u into v காஸ்னா uv cos omega t2 plus π plus v into u அப்படின்னா vu, அது uv கூட போட்டுக்கலாம், uv cos omega t1 plus π plus இந்த லாஸ்ட் வந்து v into v v ஸ்கொயர், ரெண்டு காசு இருக்கு, cos omega t1 plus π into cos omega t2 plus π. ஓகேங்களா? சரி, இப்போ இதை e வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது e of u ஸ்கொயர் வந்துடும். பிளஸ் அடுத்தது இதையும் e of the entire term எழுதும்போது u v π எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம்லி எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் ரெண்டு வேரியபிள். அப்போ ஒவ்வொன்றுத்தையும் e of u e of v எழுதலாம். அப்போ e of u தான் 0 வச்சேன், ஸோ அதனால அதுவும் 0. அடுத்தது இதுவும் அதே மாதிரி e of this எழுதும்போது e of u e of v into e of எழுதும்போது அதுலயும் e of u 0னால அதுவும் டேர்ம் 0 ஆயிடுச்சு. அடுத்த லாஸ்ட் இதுல எழுதும்போது e of v ஸ்கொயர் into this, ஆனா v-யும் பையும் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்னால அந்த e தனித்தனியா எழுதலாம். e of v ஸ்கொயர் into e of cos omega t1 plus π into cos omega t2 plus π அப்படின்னு எழுதிட்டேன். ஓகே, e of u ஸ்கொயர் e of v ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அது என்ன பாருங்க, e of u ஸ்கொயர் வந்து 4/3, இது வந்து 2. சரிங்களா? ஸோ இது வந்து 4/3 plus e of v ஸ்கொயர் வந்து 2 into e of, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு cos a cos bன்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். இது ஃபுல்லாவே நான் இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இது ஃபுல்லாவே இதை bன்னு எடுத்துக்கிறேன். cos a cos bன்றது 1/2 cos a plus b, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா omega t1 plus omega t2 plus π1 plus π plus π வந்து 2π.
சரிங்களா? இது cos a plus b plus cos a minus b. a minus b னா இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது pi minus pi 0 ஆயிடும். அப்போ ஒமேகா t1 minus ஒமேகா t2. ஓகே, சரி. இப்போ இதுக்கப்புறம் ஃபர்தரா இதை என்ன பண்ணலாம்னா இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 4/3 e ஆஃப் 4/3 பிளஸ் இந்த ஈயை வந்து நான் உள்ள கொண்டு போறேன். அப்படி ஈயை உள்ள கொண்டு போகும்போது cos ஆஃப் ஒமேகா t1 plus omega t2 plus 2 pi plus e of இதுலயும் cos of இந்த ஒமேகா வெளில எடுத்தீங்கன்னா t1 minus t2 அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டவுன்னு. t1 டைம் டிஃபரன்ஸ் எப்பவுமே டவு தான். அதுதான் இங்க போட்டுட்டு இதை வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதே மாதிரி நிறைய சம்ல போட்டிருக்கோம். தனியா இதை கண்டுபிடிக்கணும் அதுல இதை வேல்யூ 0 ஆயிடும். இது டவுல வரனால ஆன்சர் முடிஞ்சு போயிடும். சரிங்களா? ஸோ அதுதான் இப்போ அடுத்தது கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதோட வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? we know that e of x of t is equal to integral minus infinity to plus infinity x of t into f of theta. ஆனால் இங்கே பைன்னு கொடுத்துருந்தாங்க, f of phi d pi. ஓகே, ஸோ அதில் x of tக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஃபுல் வேல்யூ எடுத்துங்க. cos of omega t1 plus omega t2 plus 2 pi is equal to integral லிமிட் வந்து மைனஸ் பை டு பிளஸ் பை உங்களே கொடுத்துருந்தாங்கல்ல, மைனஸ் பை டு பிளஸ் பைன்னு கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல. அதாவது மைனஸ் பை டு பிளஸ் பை அதை எடுத்துக்கிறேன். இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி, எக்ஸ் ஆஃப் டின்றது இங்க இருக்கிறது ஃபுல்லாவே காஸ் ஆஃப் ஒமேகா டி ஒன் பிளஸ் ஒமேகா டி டூ பிளஸ் 2 பை இன்ட்டு எஃப் ஆஃப் பை தான் 1/2 பை இன்ட்டு டி பை. இந்த 1/2 பையை வெளியில எடுத்துருங்க. 1/2 பையை வெளியில எடுத்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா cos theta. cos theta எப்பவுமே ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் as 2 times of 0 to pi அப்படின்னு எழுதிக்கலாம். into cos of omega t1 plus omega t2 plus 2 pi into d pi. ஓகே, சரி. இதுல இந்த 2க்கு இந்த 2வை நான் கேன்சல் பண்ணிட்டா 1/pi மட்டும்தான் வரும். இப்போ இதோட இன்டகிரேஷன், cos ஓட இன்டகிரல் sin. ஓகே, ஸோ sin ஆஃப் omega t1 plus omega t2 plus 2 pi into coefficient of pi வந்து 2, அதை 1/ல போடணும். பை போட்டு லிமிட் 0 to pi. இந்த 1/2 வெளியில எடுத்துட்டீங்கன்னா 1/2 pi லிமிட்டை கொண்டு வந்து அப்பர் லிமிட் பை இருக்கட்டுல பை போட்டீங்கன்னா sin ஆஃப் omega t1 plus omega t2 plus 2 pi மைனஸ் லோயர் லிமிட் 0 கொண்டு வந்து போட்டீங்கன்னா sin ஆஃப் omega t1 plus omega t2 plus 0 இன்புட் போயிடும். அவ்வளோதான். ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், sin 2 pi plus theta sin theta. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். இல்லை எல்லாத்துக்கும் அதே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம போட்டிங்கன்னா sin theta, தீட்டான்றது இது ஃபுல்லாவே omega t1 plus omega t2 மைனஸ் இதுவும் sin ஆஃப் omega t1 plus omega t2. ஒன்று பிளஸ்ல இருக்கு, ஒன்று மைனஸ்ல இருக்கிறதுனால இதோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிற இந்த டேர்மை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இதை கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் காஸ் ஒமேகா டவ்வை கண்டுபிடிக்கணும். ஸோ இ ஆஃப் காஸ் ஒமேகா டவ் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் இ ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இ ஆஃப் ஏனா ஏ தான். அதன்படி உள்ள இருக்க காஸ் ஒமேகா டவ்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ ஒமேகா டவ், காஸ் ஒமேகா டவ் தான் வரும். ஸோ இதை ரெண்டுத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட்டிங் இன் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? இதுதான். இந்த சைடு ஆட்டோ கோரிலேஷன் 4/3 அப்படின்னு வருது. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் t1 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் t2 ஈக்குவல் டு இந்த சைடு வந்து 4/3 பிளஸ் அதுல இருக்க இ ஆஃப் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ ஃபுல்லா ஃபர்ஸ்டோட வேல்யூ. ஃபர்ஸ்டோட வேல்யூ நான் 0 கண்டுபிடிச்சேன், இதோட வேல்யூ அதே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை போட்டிங்கன்னா 0 பிளஸ் இதோட வேல்யூ வந்து காஸ் ஒமேகா டவ். ஸோ ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது 4/3 பிளஸ் காஸ் ஒமேகா டவ். இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டவ். இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டவ். ஸோ ஆட்டோ கோரிலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டவ்னால therefore x of t is WSS process. அவ்வளோதான், சம்பளத்துக்கு. சரிங்களா?